இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 1 ராஜாக்கள் அதிகாரம் 18 வசனம் 41. பெரும் மழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். 3 வருஷம் 6 மாதம் தேசத்துல மழை இல்லை. ஒரே ஒரு மனுஷன் கருத்தாய் ஜெபித்த ஜெபம் தேசத்துல மழை இல்லாதபடி கர்த்தர் தடுத்து வச்சாரு. ஆனா மறுபடியுமாய் ஜெபிக்கிறாரு. இப்ப சொல்லுகிறார் எலியா தீர்க்கதரிசி, பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு. கர்மேல் பர்வதத்துல ஏறி போகிறார். அழகா எழுதப்பட்டிருக்கிறது 1 ராஜாக்கள் 18:42. கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து, ஆண்டவரே நீரே இரக்கம் செய்ய வேண்டும், அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல அவர் ஜெபம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். கருத்தான ஒரு ஜெபம். இப்போ ஜெபிச்சுக்கிட்டு தன்னுடைய ஊழியக்காரன்கிட்ட சொல்லி அனுப்புகிறார், மேகம் வந்துருச்சான்னு போய் பாரு அப்படின்னு. ஊழியக்காரனாகிய கேயாசியும் போய் பார்க்கிறாரு, ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் எலியா தீர்க்கதரிசி ஜெபத்தை விடல. மறுபடியுமாய் ஜெபிக்கிறாரு, போய் பார்க்க சொல்றாரு. ஜெபிக்கிறாரு, போய் பார்க்க சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 18:43 ஒன்றும் இல்லை என்றான், நீ இன்னும் 7 தரம் போய் பார் அப்படின்னு சொல்லும் போது கேயாசி போய் பார்க்கிறார். அழகா எழுதப்பட்டிருக்கிற வசனம், சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். விடாப்பிடியான ஒரு ஜெபம் பெரிய அசைவை கொண்டு வந்தது. ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. பல வருடமாய் சில காரியங்கள் தடையா இருக்கு. பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை கிடைக்கவே இல்லை. ரொம்ப வருஷமா இந்த பிசினஸ் செய்யறேன், ஒரு நன்மையும் இல்லை, ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? தேவ சமூகத்துல விடாப்பிடியாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்று கொள்ளுகிற வரைக்கும் போராடி ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்போம். எங்க நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எலியா தீர்க்கதரிசி விடாப்பிடியான ஒரு ஜெபத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா பலவீனங்கள் மாறட்டோப்பா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அற்புத சுகத்தை தருவீராக. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல மார்க் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்ப்பிணிகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். எல்லா கடன் பாரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவீராக. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சமாதானத்தை தருவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.